இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போற பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி 68 த கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் இருந்து அப்டேட் வந்திருக்குதுப்பா. நாளைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பார்ட்டி சாங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான், என்ஜாயான ஒரு குத்து சாங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா போஸ்டர் ஒன்று விட்டுருக்காங்கல்ல, அதுலேயே நிறைய பாட்டில்ஸ்லாம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு ஜாலியான சாங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி சாங்காக இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, லோகேஷ் கனகராஜ் இருக்கார்ல, அவரோட ப்ரொடக்ஷன்ல இருந்து அடுத்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரப்போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. எஸ், படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது April 14 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி டைட்டிலாக இருக்க போகுது, என்ன படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, யாரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாலா இருக்காருல்ல, அவரோட டைரக்ஷனில் இப்போ அருண் விஜய் வணங்கான் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. அந்த படத்தோட ஷூட் முடிஞ்சதுப்பா. எஸ், இவ்வளோ நாளாக ஷூட் படாங்க, ஒரு வழியாக படத்தோட ஷூட் முடிஞ்சது. கூடிய சீக்கிரமே படத்தோட ரிலீஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத. இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார் படம் இருக்குதுல்ல, கவினோட ஸ்டார் படம், இந்த படத்தோட ரிலீஸ் May 3 இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதுலேருந்து இன்னும் ஒரு வாரம் கூட முன்னாடி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. எலெக்ஷன் 19 முடிஞ்சது இல்லை, எலெக்ஷனுக்காக தான் நிறைய படங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த படமும் ஒன்று அப்படின்னு இருக்க. April 28 கூட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது ரிலீஸ். April 28 இல்லை May 3 அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்கே இருக்காருல்ல, சிவகார்த்திகேயன், அவரோட 24 and 25 படத்துக்கான அப்டேட் கிடைச்சிருக்குப்பா. 24 யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேஷன் ஸ்டுடியோஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ப்ரொடக்ஷன்ல சிபி சக்கரவர்த்தி, டான் படத்தோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கடுத்ததா SK 25 இருக்குல்ல, அந்த படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஷூட் முடிஞ்சோடனே அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்குள்ளே SK SK 24 முடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான பிளானில் போயிட்டு இருக்கிறாங்களாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. SK 24 எப்படி இருக்க போகுது, SK 25 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஃபைனலாக என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயிலர் படத்தோட பார்ட் 2க்கான அப்டேட் கிடைச்சிருக்குது. ஜூனில் இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் எண்டு, அதாவது 2024 எண்டு இல்லை 2025 பிகினிங்ல இந்த படத்தோட ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும், ஹுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது இவங்க 2 பேர் சேர்ற இந்த படம் அப்படிங்கிறது. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது, ஹுக்கும் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. ஜெயிலர் படத்தோட பார்ட் 2னா என்ன மாதிரி கதையா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.